லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உலகெங்கும் வாழும் ஜீ தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்கள் மனம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மனித குலம் எதற்கு பயந்தது என்று கேட்டால் நெருப்புக்கு பயந்தது. காட்டிலே இருக்கிற யானை இப்போதும் வயலுக்குள் வந்துவிட்டால் எப்படி விரட்டுகிறார்கள்? பட்டாசு கொளுத்தி போடுவார்கள், நெருப்பை பற்ற வைத்து போடுவார்கள், உடனே காட்டு விலங்கு ஓடிவிடும். இன்னும் விலங்குகள் நெருப்புக்கு பயப்படுகின்றன. எந்த நெருப்பு விலங்குகளை பயமுறுத்தியதோ அந்த நெருப்பை தன் கையில் எடுத்து விளையாடுகிறவன் மனிதன் என்பதற்கு அடையாளம் தீபாவளி. நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் காட்டு மிராண்டிகளாக ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் காடுகளில் வாழ்ந்தவர்கள். மனித குலத்தின் அடிவயிற்றில் எப்போதும் ஒரு பயம் இருந்தது. அந்த பயத்துக்கு காரணமே நெருப்பு தான். எப்போது காட்டிலே நெருப்பு பற்றும் என்று தெரியாது, அந்த நெருப்பு பற்றினால் தப்பிப்பது எப்படி என்பது தெரியாது என்று நெருப்புக்கு பயந்து கொண்டிருந்தான் மனிதன். ஆனால் எரிந்த நெருப்பில் மாமிசங்கள் கருகி போய் உண்டு பார்த்த போது அது சுவையா இருப்பதை கண்டுபிடித்த பிறகு நெருப்பை பயன்படுத்தி சமைக்கலாம் என்று கண்டுபிடித்தான் மனிதன். நான் இப்போது சொல்லுகிறேன், எந்த நெருப்பு பயமுறுத்தி கொண்டிருந்ததோ அந்த நெருப்பை பயன்படுத்தி கொண்டிருப்பதாக மாற்றியது மனித குலத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. எவையெல்லாம் நமக்கு அச்சம் தருகிறதோ அவற்றையெல்லாம் அடக்கி ஆள்வதுதான் வெற்றி என்பதற்கான அடையாளம் தான் இந்த தீபாவளி என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் மற்றைய பூதங்களுக்கும் நெருப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நிலம், நீர் என்று சொல்லுகிறோமே, இவை இரண்டும் மேலிருந்து கீழே போகிறவை. நீரின் மேலிருந்து கீழே போகும், மண் மேலிருந்து கீழே போகும். ஆனால் காற்று, ஆகாயம் என்ற இரண்டும் மேல் நோக்கி போவது. இந்த மேல் நோக்கி போகிற இரண்டையும் கீழ் நோக்கி போகிற இரண்டையும் இணைக்கிற பாலம்தான் நெருப்பு. ஏனென்றால் அது கீழிருந்து மேல் நோக்கி எரிகிறது. இந்த உலகத்தில் கீழ்மையாக வாழ்கிற மனிதனை தேவலோகத்தை நோக்கி இட்டு போகக்கூடிய கீழுக்கும் மேலுக்கும் பாலமாக இருப்பதுதான் நெருப்பு என்பதால் விளக்கில் ஏற்றினோம், யாகத்தில் ஏற்றினோம், அடுப்பில் ஏற்றினோம், எல்லா வகையிலும் நெருப்பை நாம் தெய்வமாக கொண்டாடுகிற பழக்கம் ஏற்பட்டது. நெருப்புக்கு 2 குணங்கள் உண்டு. ஒன்று சூடு, இன்னொன்று ஒளி. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு நெருப்பு இருக்கிறது. பாடி டெம்பரேச்சர் நீங்கள் எடுத்து பார்த்தால் 98.3, நான் பழைய கணக்கு சொல்கிறேன், எடுத்து பார்த்தால் உங்களுக்கு உடம்பிலே ஒரு சூடு இருக்கிறது. ஆனால் நெருப்புக்கு 2 குணம் இருக்கிறது. ஒன்று சூடு என்று சொன்னேன், ஒளி என்று இன்னொன்று சொன்னேன். இன்றைக்கு எல்லா மனிதர்களும் சூடு உள்ளவராக இருக்கிறார்கள், ஒளி உள்ளவர்களாக இருக்கிறார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. பலரது வாழ்க்கையில் விளக்கேற்றுங்கள். இன்னும் உண்ண முடியாதவர்கள் இருக்கிறார்கள், படிக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள், வாழ முடியாதவர்கள் இருக்கிறார்கள், நடக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே விளக்கேற்றுகிறீர்களோ அத்தனை உங்களுக்கு பெருமை உண்டு. டாட்டாவிடத்திலே ஒரு முறை ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ஹாப்பினஸ் என்பதை பற்றி, நான் சொல்வது ரத்தன் டாட்டா, ஹாப்பினஸ் என்பதை பற்றி நீங்கள் எப்போதாவது சிந்தித்தது உண்டா என்று வானொலி பேட்டியிலே கேட்டார்கள். அவர் ஒரு வினாடி யோசித்து விட்டு சொன்னார், நான் முதலில் ஹாப்பினஸ் என்பது சொத்து சேர்ப்பது என்று முடிவு செய்தேன். கோடிக்கணக்காக சொத்து சேர்த்து பார்த்தேன், என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. வேண்டிய பொருள்களை வாங்கி குவித்தால் மகிழ்ச்சி வரும் என்றார்கள். வீடு, கார், நிலபுலன் எல்லாம் வாங்கி பார்த்தேன், எனக்கு மகிழ்ச்சி வரவில்லை. இதை அனுபவித்து பாருங்கள், சங்கீத கச்சேரிக்கு போங்கள், சந்தோஷமாக இருங்கள், கொண்டாடுங்கள், வாழ்க்கையை அனுபவித்து பாருங்கள் என்று சொன்னார்கள். நான் அனுபவித்து பார்த்தேன், அப்போதும் எனக்கு ஆனந்தம் வரவில்லை. திடீரென்று என்னுடைய நண்பர் ஒரு நாள் வந்தார், ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார். என்ன என்று கேட்டேன். சக்கர நாற்காலியிலே 200 குழந்தைகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், நடக்க முடியாதவர்கள், நீங்கள் வாங்கி கொடுக்க முடியுமா என்று கேட்டார். எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உடனே செக் எழுதி கொடுத்தேன், வாங்கிக் கொள்ளுங்கள் என்றேன். அவர் சொன்னார், செக் எழுதி கொடுப்பது பெரிய விஷயம் அல்ல, நேரில் நீ வந்து கொடுப்பது முக்கியம் என்று சொன்னார். நான் ஒப்புக்கொண்டேன். அந்த குழந்தைகளுக்கு போய் அந்த சக்கர நாற்காலியை வழங்கினேன். அந்த குழந்தைகள் அங்கே அதுவரையில் நடக்க முடியாமல் இருந்தவர்கள் சக்கர நாற்காலியில் ஏறியவுடன் ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுக்கு வந்ததை போல் அங்கும் இங்கும் அலைந்து அவர்கள் ஆனந்தப்படுவதை பார்த்து நான் திகைத்து போனேன். ஒரு வினாடி என்னுடைய கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு நான் கிளம்ப வேண்டும் என்று திரும்பினேன். என்னுடைய பேண்டை பிடித்து ஒரு குழந்தை இழுத்தது.
உனக்கு என்ன வேண்டும், வேறு ஏதாவது வேண்டுமா, நான் தருகிறேன், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன். அந்த குழந்தை சொன்னது, அங்கிள், நாளை சொர்க்கத்தில் மீண்டும் உங்கள் முகத்தை பார்க்கிற போது அடையாளம் தெரியாமல் போய்விடக்கூடாது அல்லவா, அதற்காக உங்கள் முகத்தை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையால் நான் திரும்ப ஒரு முறை உங்கள் முகத்தை பார்க்கிறேன் என்று சொன்னது. நான் புரிந்து கொண்டேன், ஹாப்பினஸ் என்பது பிறரை வாழ வைப்பதில் தான் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்றார். தீபாவளி அன்று விளக்கேற்றுங்கள். வெறும் எண்ணெய் விளக்குகளை ஏற்றுவதோடு நின்று விடாதீர்கள். பலரது வாழ்வில் ஒளியேற்றுங்கள், நம்பிக்கை ஒளியேற்றுங்கள். இப்போது ஒரு அருமையான பட்டிமன்றம் தொடங்குகிறது. 6 பேர் அறிஞர்கள் இந்த பட்டிமண்டபத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். தித்திக்கும் தீபாவளி அன்றா இன்றா என்பது தலைப்பு. அதுல இன்று என்ற அணியிலே பேராசிரியர் ஆவுடையப்பன் அவர்கள் அந்த அணியிலே பேச இருக்கிறார்கள். உங்கள் அனைவருடைய சார்பிலும் திரு ஆவுடையப்பன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள், தாருங்கள். அருமையான தித்திக்கும் தீபாவளி திருநாளிலே சொற்களினாலே ஞான வேள்வி நிகழ்த்த முடியும் என்று மேடைகள் தோறும் ஞான வேள்வி நிகழ்த்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, இந்த பட்டிமண்டபத்திலே பாங்குற பேச வந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, திரளாக இங்கே கூடியிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, தித்திக்கின்ற தீபாவளியை ஜீ தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக இன்று இங்கே அமர்ந்து ரசித்து கொண்டாடி கொண்டிருக்கிற லட்சோப லட்சம் தமிழ் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் கனிந்த தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்னியின் செல்வன் படம் புதுமண தம்பதி போய் பார்த்துட்டு வெளியே வர்றாங்க. அந்த அம்மா கேட்டுச்சு, ஏங்க இங்கே 2 பொண்ணுகளை பார்த்தீங்கல்ல அந்த படத்தில், குந்தவை நந்தினி, இதில் நான் யார் மாதிரி இருக்கேன்னு அந்த அம்மா கேட்டுச்சு. இவன் எதையாவது சொல்லி மாட்டிக்கிறக்கூடாதுன்னு ரொம்ப விவரமாக 2 பேர் மாதிரி தான் இருக்க, ஒரு கலவையாக இருக்கன்னு. கலவைன்னா என்ன, குந்தவை நந்தினி குந்தாணி அப்படின்ட்டு போயிட்டான். அவ்வளோதான், அவன் எப்படி தப்பிச்சு போகிறது? 1 மாதம் கணக்கு வச்சு எந்த டிவி எந்த எஃப்எம்ஐ திறந்தாலும் வந்தால் ஆடிக்கிட்டே இருக்காங்க. வா, என்கிட்ட வாங்கு, ஓங்கிட்ட வாங்கு, அவன்கிட்ட வாங்கு. அண்ணாச்சியை மட்டும் காணா இந்த வருஷம். அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டார் போட்டிருக்கு. பயங்கரமாக ஆடுறாங்க, அதை வாங்கு, இதை வாங்கு, இதை வாங்கு, அதை வாங்குன்னு. இன்னைக்கு உலகம் தீபாவளியை 30 நாளும் கொண்டாடி கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களே. அந்த காலத்தில் 6 நாளைக்கு முன்னாடி அறிவிப்பாங்க. அப்புறம் அப்பா அவராக போய் துணி எடுத்துகிட்டு வருவார். பச்சை கலரும் ஊதா கலரும் கலந்த மாதிரி ஒரு கலரில் ஒரு சட்டை துணி வரும். நாங்கள் 6 பேர் இருப்போம். 6 பேருக்கு மொத்தமாக ஒரே பீஸாக எடுத்து வந்துடுவார். விலை சல்லுசாக இருக்குன்னு தலாணி வரையா போடலாம். டவுசர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி காக்கி கலரில் தான் எடுப்பாங்க. அது அழுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வச்சுக்கப்பான்னு. எடுத்து போட்டால் யாருக்குமே பொருந்தாது. எவ்வாறு தளர தளர தைச்சாத்தான் வளர வளர போடுறதுக்கு சரியாக இருக்கும், போட்டுங்கடா அப்படின்வார். எனக்கு தெரிய நான் சின்ன வயசில் இந்த காக்கி டவுசர் போட்டிருக்காங்க பாருங்க எல்லாரும், கரெக்டாக இடுப்பு பட்டி அளவோடு போட்டதில்லை. அந்த அருணா கயிறில் தான் அது நிற்கும். அதை போட்டுக்கிட்டு தான் போவான், அதை போட்டு தான் வருவான். அப்படி தைச்சு அதுலேயும் ராத்திரியும் பகலுமா போய் நிற்கணும். மாமா துணியை தைச்சாச்சா, தீபாவளி ட்ரெஸ்ஸு தைச்சாச்சான்னு கேட்டு 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 பட்டன் வைக்கணும், காய்ச்சா வைக்கணும், அப்படி இப்படின்னு. எங்கள் ஊர்லலாம் ஒரு குமார்னு ஒரு டெய்லர், மேலத்தெரு குமார்னு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவர்கிட்ட போய் ஒரு தைக்க கொடுத்தான். தைச்சாச்சு, போட்டு பார்த்துறேன்னு அங்கேயே போட்டு பார்த்தான் சட்டையை. ஒரு பெரிய ஆள் போட்டு பார்த்தா ஒரு கை குட்டையாக இருக்குது, ஒரு கை நீளமாக இருக்குது. என்னையா எப்படி இருக்குன்னு. ரொம்ப அழகான துணி, ரொம்ப காஸ்ட்லியான துணி, நல்லா கரெக்டாக அளவெடுத்து தைச்சிருக்கேன். ஏதோ ஒரு சின்ன தப்பு. என்ன பண்ணு, இந்த குட்டையாக இருக்கிற கையை அப்படியே வச்சுக்க, நீளமாக இருக்கிற கையை உள்ளே இழுத்துக்க, நடக்கும்போது போகும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா. இழுத்து பார்த்தா ஒரு பக்கம் தொங்குது, ஒரு பக்கம் மேலே ஏற்றிக்கிடுச்சு பின்பக்கம். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இந்த கையை உள்ளே இழுத்துக்க, இந்த தோலை கொஞ்சம் லேசாக மேலே தூக்கிக்க, போட்டு நடந்து போ அப்படின்னா. அவன் நடந்து போய் பார்க்குறான். எய்த்தாப்புல ஒருத்தன் வந்தான், மாப்பிள்ளை அது மேலே தெரு குமார் தைச்சதா, அவன் தாண்டா உன்னைய மாதிரி ஆளுக்கெல்லாம் இப்படி கரெக்டாக அளவெடுத்து தைப்பான், போ போ அப்படின்னு. இப்படியெல்லாம் கூத்துக்கள் நடுவர் அவர்களே தீபாவளி தருகிற அந்த காலம். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. 30 நாளும் தீபாவளி கொண்டாட்டம் தான். வீட்டுக்கெல்லாம் ஒரு வீடு வாங்கினா 3 வீடு இலவசம். எவ்வளோ ஆளுனா 10 கோடி. அப்போ 4 வீடு 2.5 கோடி தான் மச்சான் வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிறான். தாம்பரத்திலிருந்து கூப்பிடு தூரத்தில் வீட்டடி மனைகள், சல்லுசான வேலை. போய் ஏறி உட்காந்துட்டான். அது வேன் போகுதில் சுற்றி பார்க்குறதுக்கு
ஒவ்வொரு நாள் ஒரு திருவிழா. இன்னைக்கு அது ஏறி அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது திருச்சியை தாண்டி. என்னடா தாம்பரத்துலேருந்து கூப்பிட தூரம்னு சொன்னால் ஃபோனில் கூப்பிட்ற தூரம்டா, உட்காரு உட்கார் அப்படின்ட்டான். கடைசியில் அப்புறம் திருச்சி சிவகுருநாதர் தான் பார்த்துட்டு வந்தோம் அங்கே போய். அப்படி கொடுமைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் தீபாவளியை கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். அந்த காலத்தில் தீபாவளி எப்படி கொண்டாடுவாங்க, அந்த துணிமணியெல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. பெண்கள் இருக்காங்க பாருங்களேன், அவங்க அடுப்படியை விட்டு வெளியவே வர முடியாது. நீங்கள் சொன்னீங்க இந்த சட்டியில் எண்ணெய் சட்டியில் சூடில் முறுக்கு போடுறது இருக்குல்ல, அதை விட கொடுமை உலகத்தில். இந்த பாட்டிகள்லாம் பல நாள் வெளியவே வந்தது கிடையாது சார். பாட்டிகளை வெளியில் விடாமல் இருக்கிறது தேச நன்மை கருதி சார். உள்ளே சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. முறுக்கு, அதிரசம், மைசூர் பாகு, அல்வா, அதுல எல்லாம் வடை, விதவிதமாக போலி. ஆமாம், இப்படி விதவிதமாக பெண்களை அடிமைகளாக்கி நம்ம சாப்பாடு சிஸ்டம் இருக்கே நடுவர் அவர்களே, முத நாள்லேருந்தே காலையில் சாப்பிட்ற இட்லிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும். அரிசி ஊற போடணும், உளுந்து ஊற போடணும், அதை கரெக்டாக ஆட்டணும், அப்புறம் எடுக்கணும். அந்த காலத்துலலாம் இப்போ தான் இட்லி தோசைங்கிறது அன்றாட உணவாயிருச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. பலகாரம்ன்றது ஒரு ஆர்டர் பண்ணால் எல்லாம் கிடைக்கும். எங்கே போய் நின்று என்ன வேணுமோ ஸ்விக்கியில் சொன்னால் எல்லாம் சேர்ந்துருது. ஒரு ஆன்லைனில் ஒரு புக்கிங் பண்ணிங்கன்னா எல்லாம் நிற்கிது. என்னென்ன வேணும், எங்கெங்கேருந்து வேணும், எந்தெந்த ஊர்லேருந்து உங்களுக்கு ஸ்வீட் வேணும், எல்லாம் தீபாவளியில் இன்றைக்கி கொண்டாடுவதற்கு நிற்கிது. அந்த காலத்திலலாம் மாப்பிள்ளைகள், புது மாப்பிள்ளைகள் தலை தீபாவளி பாருங்கள், 60 வயசுக்கு மேலேயும் நம்ம தலை தீபாவளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அது இன்றைக்கி. அந்த காலத்தில் பட்டாசு ஓலை வெடின்னு வாங்கிட்டு வருவார் எங்கள் அப்பா. அதான் இருக்குதுலேயே சல்லிசான வேலை. வெடிக்கவும் வெடிக்காது. சீனி வெடி அது சரமாக இருக்காது, பாக்கெட்டில் வாங்கிட்டு வருவாங்க. மொத்தமாக வாங்கிட்டு இங்கே வாங்க சொத்தை பங்கு போடுற மாதிரி போடுவார். எல்லாத்தையும் அண்ணன் தம்பி எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, இது நீ ஓம் பங்கு ஓம் பங்கு ஓம் பங்குன்னு. அதான் அவன் ஒரு ஓலைப்பட்டியில் ஓலைக்கொட்டானுக்குள்ளே போட்டு கொண்டு போய் ஒழிச்சிட்டு இன்னும் 4 நாள் இருக்குது 3 நாள் இருக்குன்னு எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படியெல்லாம் கொடுமைகள் இருந்துச்சு. அப்புறம் கண்டமேனிக்கு வெறிப்பான், கழுத வாலில் கட்டி விடுவான். அப்புறம் அங்கே ரோட்டில் ஒரு பெரிய வெடியை வச்சுட்டு இப்படி நிற்பான். போகாதீங்க வெடின்னுவான். அவன் அரை மணி நேரமாக நின்றுக்கிட்டு இருப்பான். வெடிக்கும்னா அது வெடிக்கவே வெடிக்காது. அப்படியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லை. இப்போ பட்டாசு வெடிக்க 19 கட்டுப்பாடுகள்னு முந்தா நாள் அறிவிப்பு வந்திருக்கு. ரோட்டில் வெடிக்கக்கூடாது, காட்டில் வெடிக்கக்கூடாது, அடுக்குமாடியில் வெடிக்கக்கூடாது. இனிமே சார் நம்ம வீட்டில் என்ன சமைக்கலாம்ங்கிறத கூட சுப்ரீம் கோர்ட்டு தான் சார் சொல்ல போகுது. நல்லது இல்லை, ஒரு தொந்தரவு இருக்காது. இல்லைன்னா நம்ம என்ன சார், நமக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது நின்று போகும்ல. அதனால் அப்படி இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, பசுமை பட்டாசுகளை வெடிங்க, மாசு இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும், மாசு இல்லாத மனிதர்கள் உருவாக வேண்டும் என்கிற மனிதத்தின் மீது, சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்களால் இப்பொழுது இந்த தீபாவளி கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை, கண்டமேடிக்கு கொண்டாடினாங்க, கண்டமேடிக்கு வாழ்க்கை வளர்த்துனாங்க. இன்றைக்கி வாழ்க்கை ரொம்ப சுகமாக இருக்குது. அப்படி வாழ்த்துவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன. கூட்டமாக குடும்பங்கள் சேர்ந்து வாழ்வதற்கு நிறைய வசதிகள் இருக்கின்றன. அன்றைக்கு இருந்த வறுமை இன்றைக்கு கிஞ்சித்தும் எந்த வீட்டிலும் இல்லை. வசதியாக இருக்கிறார்கள், வசதியாக வாழ்கிறார்கள். தித்திக்கிற தீபாவளி இன்றுதான் என்று தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுப்பு என்ற அவஸ்தையிலிருந்து பெண்களை காப்பாற்றியது இன்று. அவர்களது இனிப்பு என்ற அவஸ்தையிலிருந்து ஆண்களை காப்பாற்றியதும் இன்று. இதுதான் அவருடைய பேச்சினுடைய மொத்த சாரம். இதுதான் நடந்திருக்குது. இப்போ பெண்களும் சேர்ந்து தீபாவளி கொண்டாடலாம். பட்டிமன்றம் உட்காந்து பார்க்குறாங்களே, அந்த காலத்தில் முடியாது. வடையில் உட்காந்துருக்கணும், அடையில் உட்காந்துருக்கணும்னு நேரம் அதில் போகுமே. பெண்களும் மனிதர்கள், அவங்களும் பொழுதுபோக்கை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு அவர்களுக்கான வாழ்வு இன்னைக்கு கொடுத்துருக்குதே. அதை யோசிச்சிங்களான்னு கேட்டார். யோசிக்க வேண்டிய கேள்வி. ரொம்ப அருமையாக விவாதங்களை வைத்தார் ஆவுடையப்பன் அவர்கள். நம்முடைய திருச்சி நீலகண்டன் அவர்கள் கல்லூரி பேராசிரியர், நல்ல நகைச்சுவை வல்லமையோடு பேசுகிற ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு நல்ல இளைஞர். அன்று என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்த வருகிறார். தமிழ் செய்த தவம் ஐயா சுகி சிவம் அவர்களே, உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சியோடு தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கிற உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் உறவுகளே, ஒரே இடத்தில் ஒன்று கூடி கொண்டாட இடம் இல்லாத காரணத்தால் ஒவ்வொரு இடத்திலும் கொண்டாடி கொண்டிருக்கிற உங்களையெல்லாம் ஜி தொலைக்காட்சி சார்பாக என் அன்பு கரங்களால் உங்களை ஆறத் தழுவுகிறேன். வாதிட வந்திருக்கிற இரு அணியை சார்ந்தவர்களே, தித்திக்கிற தீபாவளி அன்றுதான் என்று எங்கள் அணியில் பேசியிருக்கிற ஐயா அவர்களை வணங்குகிறேன்.
அந்த காலத்துலங்க நான்லாம் கிராமத்துக்காரங்க, முகத்தை பார்த்தாவே தெரியும். இதை வேற சொல்றியா அப்படிங்கிறாரு எங்க ஐயா. முகத்தை பார்த்தா தெரியும். நடுவர் அவர்களே, அந்த புது துணிக்கு ஏங்குவோம் பாருங்க, ஒரு ஏக்கம். அடாடா அடாடா, இந்த வருஷம் தீபாவளிக்கு எடுத்தா மறுபடியும் அடுத்த வருஷம் தான் சார் சட்டை எடுத்து கொடுப்பாங்க. அப்படி வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்து கொடுக்கறனால தான் அந்த சட்டைக்கு பேரே தீபாவளி சட்டைன்னு வச்சிருப்பான் சார். அந்த சட்டையை தீபாவளி முடிஞ்ச உடனே துவைச்சி, தேய்க்கிறதுலாம் இல்லை, துவைச்சி மடித்து பெட்டியில் பரனில் வச்சுருவாங்க சார். அழகர் ஆற்றுல இறங்குற மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை தான் பெட்டியிலிருந்து சட்டை கீழே இறங்கும் சார். அதுக்காக ஏங்குவோம் பாருங்க, ஒரு ஏக்கம். அந்த சட்டையை வாங்கி கொடுத்துட்டு போய் டைலர் கடையே சுற்றிக்கிட்டு இருப்போம் சார். அவங்க வீட்டில் சிபிசிஐடி கூட அப்படி சுற்றி சுற்றி வரமாட்டாங்க. உடனே அவர் நாளை காலையில் உன் சட்டை தைக்கிறாம்போம். என் கூட படிக்கிற பையங்களையெல்லாம் டைலர் விட்டு கூட்டி போயிட்டுவோம் சார். கபாரு, என் சட்டையை தைக்க போகிறாங்க அப்படின்னு என்னுடைய தலைமையில் சகாக்கள் குழுக்கள் ஒன்றிணைய என் முன்னிலையில் என் சட்டையை நறுக்குவார் சார். என் சட்டையா அப்படிமோ. அவர் அப்படி கட்டி தொங்க விட்டதையும் எங்கள் பள்ளிக்கூடத்தையே கூட்டிகிட்டு போயிருக்கேன் சார் நான். ஏன் சட்டடா ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை சாதாரண சட்டை எடுப்பாங்க, போட்டு தச்சு கொண்டு வந்து கொடுத்தா சார். அதுவும் நாளைக்கு காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தான் சட்டை போடணும் அப்படின்ருவாங்க. அங்கே கொடியில் தொங்கும் சார், கைத்து கொடியில் தொங்கும் சார். இங்கே நான் தூங்குனா சத்தியமாக தூக்கமே வராது சார். அந்த சட்டை என்ன பார்க்கும், நான் சட்டையை பார்ப்பேன். கொஞ்ச நேரம் கழித்து அந்த சட்டையை எடுத்து பக்கத்தில் மடித்து வச்சுக்கிட்டு, அந்த ஒரு தாய் தன்னுடைய கை குழந்தை மேலே கை வச்சுக்கிட்டே தூங்குற மாதிரி அந்த சட்டையில் கை வச்சாதான் சார் தூக்கம் வரும் எனக்கு. அப்படி வருஷத்துக்கு ஒரு முறை ஏங்கி, வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கி, அந்த சட்டையோடையே தூங்கி, அதுதான் சார் தித்திப்பு, அதுதான் தித்திப்பு. இப்படி சுருக்கமாக சொல்கிறேன் நடுவர் அவர்களே. புது துணியை வாங்கி கிளியிற வரைக்கும் போட்டது அன்றைய தீபாவளி. கிழிஞ்ச பேண்ட்டையே வாங்கி அடுத்த புது துணியை போடுறது இன்றைய தீபாவளி. பாருங்க, இன்னைக்கு ஒரு மேலத்தெருக்காரர் வர முடியுமா சார்? இன்னைக்கு கடையாக ஏறி இறங்குறான். ஏன்டா இந்த கடையில் இல்லையாண்ணா? இதில் எல்லாம் கிழியாத பேண்ட் வச்சுருக்கான் சார். நம்ம கிழிஞ்ச பேண்ட்டை வாங்கிக்கணும் சார். அதில் ஒருத்தன் சொல்கிறான், அதில் 3 கிழிசல் தான் இருக்குது, நமக்கு 5 கிழிசல் வேணுங்கிறான் சார். 5 கிழிசல் சார். இன்னைக்கு இங்கே பாருங்க, இன்னைக்கு முன்னாடி கிழிசல் போடுறது இன்றைய தீபாவளி. நாங்கள்லாம் பின்னாடி கிழிகிற வரைக்கும் தச்சு போட்டோம் சார். இவங்கெல்லாம் நான் பேசுறதுக்காக கை தட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் நம்ம கேஸுங்க, இல்லை நம்ம கேஸுங்க. அங்கே பாரு, ஒருத்தர் எந்திரிச்சு தைக்கிறார். அவர் சந்தோஷமாக எந்திரிக்கிறத பார்த்தா வருஷம் முழுக்க அவர் பின்னாடி கிழிஞ்சது தான் போட்டுப்பாரு போல சார். எங்கள் வீட்டில் சார் இந்த மாதிரி வகை வகையான பணியாரத்தில் நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். பொசுக்குன்னா குழி பணியாரம் சுட்டுருவாங்க சார். குழி பணியாரம்னா கொஞ்சம் நஞ்சல்ல சார், 1 பவுனி சுட்டுருவாங்க சார். 1 பவுனி சுட்டுற எனக்கு பண்டிகை வருதுனாவே வயிறெல்லாம் கலக்கும் சார். ஐயோ, குழிபணியாரம் வரப்போகுதேன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு நாள் ராத்திரி 1 மணிக்கு குப்புன்னு எந்திரிச்ச சார். தூங்கிக்கிட்டு இருந்தவன் உடம்பெல்லாம் வேத்துருச்சு, நெஞ்சில் கை வச்சா பக்கு பக்குன்னு அடிக்குது. ஏன்னா ஏதோ ஒரு பாறை உருண்டு வர மாதிரி குழிபணியாரம் என்னை நோக்கி வர மாதிரியே கனவு கண்டுட்டேன் சார். அந்த குழிபணியாரத்தை சார், காலையில் குழிபணியாரம் தான், மதிய சோத்துக்கும் குழிபணியாரம் தான், ராத்திரிக்கும் குழிபணியாரம் தான். ஆனாலும் அதை விரும்பி திம்பேன். ஏன் தெரியுங்களா? இது தீந்தா தாண்டா அடுத்து சுவர் வடிப்பாங்க. அப்படி அந்த குழிபணியாரம் இருக்கே சார். நான் குழிபணியாரத்துக்காக நொந்து போயிருக்கேன் சார். பண்டிகையெல்லாம் திறந்துட்டு துறவி ஆயிடலாமான்னு நான் நினச்சேன் சார். என்னமோ சில பேரை துறவி ஆகிறதுக்கு ஞானம் தேவையில்லை, எனக்கெல்லாம் குழிபணியாரம் போது சார். நான் துறவியாக இருப்பேன் சார். நான் படிச்சுட்டு பேராசிரியராக திருச்சிக்கு வந்தேன் சார். ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலு சார். அதையெல்லாம் தூரத்தில் அண்ணாந்து அப்படி வேடிக்கை பார்த்துட்டு தெரு வழியாகவே போனேன் சார். அந்த ஹோட்டலில் ஒரு நாள் என்னை பேச கூப்பிட்டாங்க சார். உள்ளே போனேன். அந்த ஹோட்டலில் போகிறேன் சார். பேசி முடிச்சு சாப்பாடு போடுவீங்களான்னு சூப்பராக அங்கே டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நாங்கள் 2 நாளாக பட்டினி கிடந்தேன் சார். அங்கே போனேன் சார். உள்ளே போன உடனே கதவு தானாக திறந்துச்சு சார். அப்படியே கண்ணாடி கதவு தானாக திறந்துச்சு. நான் அப்படிலாம் பார்த்ததில்லை சார். யாரோ ஒளிஞ்சிருந்து கதவை திறக்கிறாங்க போல அப்படின்னுட்டு பின்னாடி வந்துட்டேன் சார். கதவு மூடிச்சு சார். எனக்கு என்ன பயம்னா, நம்ம போவ திறக்க பின்னாடி வர மூட நம்ம போவையில் அந்த கண்ணாடி அப்படியே நம்மளை நறுக்கி போடுமோ அப்படின்னு நினச்சேன் சார். உள்ளே இருந்த ஒரு ரிசப்ஷனில் இருந்த ஒரு பொண்ணு சார், சின்ன குழந்தை மாதிரி விளையாடாதீங்க, உள்ளே வாங்க சார் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுச்சு. உள்ளே போனால் இருட்டு. அதில் ஒரு நோட்டீஸ் போர்டு சார், கோல்டன் கலரில் எழுதியிருந்தான் சார், டுடே ஸ்பெஷல் அப்படின்னு. லைட் இல்லை. பக்கத்தில் போய் பார்த்தேன், டுடே ஸ்பெஷல் குழிபணியாரம்னு போட்டான் சார்.
ஒரு பாக்கெட்டை ஒரு நாள் முழுக்க பிரித்து ஒவ்வொரு பட்டாசாக வெடித்தோம் சார். ஏன் தெரியுமா? ஒரே பட்டாசு நிறையா கட்டுக்கட்டாக வச்சா சுற்றுச்சூழலுக்கு மாசு வந்துவிடும் என கருதி நாங்கள்லாம் இயற்கை பாதுகாவலர்கள். அந்த ஒரு பட்டாசு வெடிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் தங்கச்சி இருக்கும், பட்டாசு வெடிக்காது. நம்மால் போய் அங்கே வச்சுட்டு இங்கே இருந்துக்கிட்டே இப்படியே பார்ப்பான் சார், இப்படியே பார்ப்பான். அது போய் பட்டாசுக்குள்ளே இவன் திரிக்குள்ளே நெருப்பை வைக்கிறதுக்குள்ளே அரை நாள் ஆகிடும் சார். அப்படி அது வைப்பான் பாருங்க, அவன் தங்கச்சி அங்கே இருந்துக்கிட்டு அப்படிங்கும், பட்டாசு மேலே விழுந்துருவான். அப்படி ஒவ்வொரு பட்டாசா வெடிப்பான். நான் மனசாட்சி தொட்டு சொல்கிறேன், ஒரு நாள் முழுக்க 10 பட்டாசு வெடித்த போது எங்களுக்கு ஏற்பட்ட தித்திப்பு 1000 வாளாவை வைத்து விட்டு திரும்பி பார்க்காமல் வருகிற உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? நடுவர் அவர்களே, சாப்பிட்றதுக்காகவே சுட்டது அன்றைய தீபாவளி, சப்ஸ்கிரைபருக்காக சுடுறது இன்றைய தீபாவளி. நாங்கெல்லாம் சார் ஒரு நாள் முழுக்க அரிசி ஊற வைப்பாங்க சார். அதில் வேற அதிரசத்துக்கு அந்த பதம் வரணும், அந்த பதத்துக்கு அந்த மாவை எடுத்து தண்ணியில் போட்டால் மாவு கரையாமல் வரணும். அதுக்கு நாங்கள் கூடவே இருப்போம் சார். இன்னொன்று சொல்லுவாங்க, தவறு புது சட்டை வேணுமா வேணாமா, பலகாரம் வேணுமா வேணாமா, இப்படி சொல்லியே 1 மாதத்துக்கு எங்ககிட்ட வேலை வாங்கிடுவாங்க சார். நாங்களும் சொல்கிற வேலையெல்லாம் கேட்போம் இந்த ட்ரௌசருக்காக. அந்த சுகந்தம், அந்த தித்திப்பு எங்கே சார் வரும்? சுருக்கமாக இப்படி சொல்லுகிறேன், கொட்டுகிற ஐப்பசி அடைமழை, குடைபிடித்து கொண்டு பட்டாசு வெடித்த அந்த அனுபவம், புத்தாடை உடுத்தி கொண்டு அந்த புத்து உணர்ச்சி, உறவுகளோடு சம்பந்தமாகி கொண்ட அந்த குதூகலிப்பு, இவையெல்லாம் இன்னும் நமத்து போகாமல் 60 ஆண்டுகளுக்கு பிறகு நம் மனதில் தித்திப்பாய் இருப்பது அன்றைய தீபாவளி தான், அன்றைய தீபாவளி தான். வாய்ப்புக்கு நன்றி. ஒரே வரியில் சொல்கிறதுன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டேன்பா. அன்றைக்கி எப்படி இருந்தது சார்? பட்சணம் செஞ்சு தருவேன்னு சொல்லி அம்மா எவ்வளோ வேலை வாங்குவாங்க, அதெல்லாம் எவ்வளோ அருமையான விஷயம் பாரு. அப்புறம்ப்பா செய்ய மாட்டேன், ஆமாம் ஆமாம் போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக படம் பிடிச்சி காமிச்சிங்க. வாழ்க. அன்று என்பதை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். இப்போ இன்று என்பதை நமக்கு எடுத்து சொல்லணும். நீங்கள் நிறைய தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, பல மேடை நிகழ்ச்சிகளில் பார்த்துருப்பீங்க. நல்ல புகழ்பெற்ற சகோதரியார் அன்னபாரதி அவர்கள் இன்று என்பதை எடுத்துரைப்பதற்காக வாருங்கள். தமிழுக்காக தலை வணங்கும் என் சிரம், தமிழ் வளர என் உயிரே ஆகட்டும் உரம், முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்கள். தமிழையே தன் பெயரில் வைத்திருக்கக்கூடிய ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தித்திக்கும் தீபாவளி நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சொல்லின் செல்வர் அனுமனாக இருக்கலாம், சொல் வேந்தராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நடுவர் சுயசிவம் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, தித்திக்கும் தீபாவளி அன்றா இன்றா? உண்மையிலே நீலகண்டன் சார் ரொம்ப அருமையாக பேசிட்டு போனாங்க. சார் பேசும்போது எனக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வந்துச்சு. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, தன்னை மிஞ்சுமா தவுட்டு கொலக்கட்டை, ஊரையே மிஞ்சுமா ஊத்த கொலக்கட்டை. கதையா குழிப்பணியாரத்தில் ஆரம்பித்து ஒரு பட்டிமன்றத்தில் குழிப்பணியாரத்திலே முடிக்க முடியுமாங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு சார். சத்தியமா யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் மாற்றங்கள் எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா நடுவர்களே? இன்னைக்கு சமையல்ங்கிறது எப்படி இருந்துச்சு நடுவர்கள்? அந்த காலத்துல அதிரசம் அப்படின்ட்டு ஒன்று சொன்னா, உண்மையில இப்ப இத்தனை தாத்தாக்கள் இருக்காங்கல்ல சார், இத்தனை தாத்தாக்கள் பல்லு இல்லாம இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அந்த காலத்துல அவங்க செஞ்ச சீடையில போன பல்லுன்னு அர்த்தம். எங்க பலகாரம் ஒண்ணு பரிகாரம் செய்யற மாதிரியே இருந்துச்சுங்க. ஆனா இன்னைக்கு அப்படியா? அதிரசத்துக்கு உண்மையிலே அவங்கங்க மாவை எடுப்பாங்களாம், அரிசி எடுப்பாங்களாம், ஊற வைப்பாங்களாம், ரேஷன் கடையில் போய் திரிப்பாங்களாம். 10 நாளா அந்த அதிரசத்தை வச்சு 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 எங்க அம்மாலாம் கண்ணிலே காட்ட மாட்டாங்க. ஐயோ சாமி கண்ணை குத்தும், சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வச்ச அதிரசத்தை சாப்பிட விட மாட்டாங்க. 10 நாள் கழிச்சு அதிரசத்தை லைட்டா பிச்சா உள்ள இருந்து நூல் நூலா வரும். எவ்வளவு மாற்றங்கள் இருக்கு பாத்தீங்களா? உண்மையான மாற்றங்கள் தான் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய அம்மாக்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. தீபாவளிக்கு பட்டுப்புடவை எடுப்பாங்க. அந்த பட்டுப்புடவையை எடுத்து பார்த்து எந்த அம்மாக்களாவது தீபாவளிக்கு நீங்க உடுத்தி பார்த்துருக்கீங்களா? அடுத்த வருஷம் தீபாவளி வரைக்கும் அந்த பட்டுப்புடவையை அப்படியே வச்சிருப்பாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அடுப்பங்கரையிலே கருகி வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி போனது தான் அன்றைய தலைமுறை. அள வச்சு பார்த்தது அந்த காலம், அம்மாக்களை அழகு வச்சு பார்ப்பது தான் இந்த காலம் அப்படின்ட்டு சொன்னா தித்திக்கும் தீபாவளி அன்றா இன்றா நடுவர்களே? எல்லா விஷயங்களையும் தாண்டி அவங்க சொன்னாங்க, என்னுடைய அணித்தலைவர் சொன்னாங்கல்ல, தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தா அதை உருப்படியா தச்சு போட முடிஞ்சிச்சா?
அந்த காலகட்டத்தில் உண்மையில தீபாவளி டெய்லர்னே ஒருத்தர் இருப்பார். பிடி பீரியடுக்கு பறைய நடக்கிற மாதிரி கீப் ரைட் கீப் லெஃப்ட், கையை அப்படி தூக்கு கையை இப்படி தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அத்தனை யோகாசனம் பண்ண வச்சு கடைசி சட்டையை நம்ம போட முடியுமா? நமக்கு எடுத்த சட்டை நம்ம தாத்தா போடுற மாதிரி இருக்கும் சட்டை. ஆனால் இன்னைக்கெல்லாம் ரெடிமேடுங்க. அப்படி எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் கரெக்டாக ஃபிட் ஆகிக்கிட்டு ஒட்டிக்கோ கட்டிக்கோ. நீங்கள் போட்டிருக்க வேட்டியிலே வந்திருக்குங்க. இன்னைக்கு புடவைகள் வந்திருக்குதுங்க. நான்லாம் ரொம்ப சமத்து பொண்ணுங்க சார். என்றைக்குமே என்னை வீட்டுக்காரரை நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். ரொம்ப புத்திசாலி பொண்ணு. என்றைக்குமே இந்த ஒரு புடவை எடுத்தால் கூட ரொம்ப லைட் வெயிட்டாக பார்த்து எடுத்து கொடுத்துவேன். ஏன் லைட் வெயிட் புடவையை எடுத்துக்கிட்டுறேன் தெரியுமா? சொல்லுங்க. ஏன்னா துவைக்கக்கூடிய என் வீட்டுக்காரரை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிற ஒரு பிஞ்சு எண்ணம் நடுவர்களே. ரொம்ப பெருந்தன்மையான பண்டிகை அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா பண்டங்களின் ஈகை, அதுதான் பண்டிகை அப்படின்ட்டு சொன்னா ஒருவர் மற்றவருக்கு கொடுத்து மகிழ்ந்து வாழ்கிறோமே. அது எந்த காலகட்டத்தில்? இன்றைய காலகட்டத்தில் தானேங்க. தீபாவளி போனஸ் அப்படிங்கிறது கொடுத்தது அன்றைய காலகட்டமா இன்றைய காலகட்டமாங்க? வருஷம் முழுக்க 365 நாள் உழைச்ச காசை தீபாவளி போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலாளர்களுக்கு, ஒரு உழைப்பாளிகளுக்கு கொடுக்கும் பொழுது நடுத்தர வர்க்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட தீபாவளியை முழுமையாக கொண்டாடுங்கள் என்று சொன்னால் அது மகிழ்ச்சியா இல்லையா நடுவர்களே? முதலாளி தாடி வளர்த்தால் பிஸின்னு அர்த்தம். முதலாளி தாடி வளர்த்தா பிஸின்னு அர்த்தம். தொழிலாளி தாடி வளர்த்தா பசின்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த முதலாளியும் தொழிலாளியும் மகிழ்ச்சியாக இருந்தது இன்றைய தலைமுறை என்று சொன்னால் மறுக்க முடியுமா நடுவர்களே? யோசிச்சு பாருங்க. அந்த பட்டாசுன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிட்டேன் நடுவர்களே. எங்கள் அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கெல்லாம் பாப்பா நீங்கள் நினச்ச உடனே புது ட்ரெஸ் போடுறீங்க, அழகான பலகாரங்கள் சாப்பிட்றீங்க, பட்டாசுகள் வெடிக்கிறீங்க. ஆனால் அன்னைக்கெல்லாம் நாங்கள் பட்டாசு எப்படி வெடிப்போம் தெரியுமா? கையில் காசு கிடையாதுங்க. 10 பிள்ளைங்க காசு கொடுக்க முடியுமா? 10 பிள்ளைங்க கையில் காசு கிடையாது. எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பட்டாசு வெடிக்க காசு இல்லாமல் இந்த மலை மேலே நாணல் புல் இருக்குமாங்க. அந்த நாணல் புல்லு காஞ்சி போயிருக்கும் போது அந்த நாணல் புல்லுல அப்படி தீயை வச்சு கொளுத்துவாங்களாம். அது புசு 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 புசுன்னு எரியுமா. அதைத்தான் மத்தாப்பாக நாங்கள் கொண்டாடினோம். இன்னைக்கு நீங்கள் 10,000 வாலா 20,000 வாலான்னு கொண்டாடுறீங்களே, இதுதான் உண்மையான தீபாவளி என்று என் அம்மா எனக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களே நடுவர்களை. இல்லைன்ட்டு மறுக்க முடியுமா? உண்மையான மகிழ்ச்சிங்கிறது நம் சொந்த பந்தங்களோட பட்டாசுகள் வெடித்து பலகாரம் சாப்பிட்டு உண்மையான மகிழ்ச்சிங்கிறது இன்னைக்கு தாங்க இருக்கு. யோசிச்சு பாருங்க. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, சிறகை விரித்து பரப்போம், நம் உறவில் உலகை அளப்போம், விளையாடலாம் நிலாவிலே, நிழல் மூடுமோ தண்ணீரிலே, வானை புரட்டி போடு, புது வாழ்வில் கீதம் பாடு. யோசிச்சு பாருங்க. உண்மையான தீபாவளி என்று சொன்னால் இன்றைய தலைமுறை தான் உண்மையான தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கின்றன என்று சொல்லி இன்னைக்கும் முதியோர் இல்லங்களாகட்டும், அநாத ஆசிரமங்களாகட்டும், எத்தனை பேர்கள்ல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இந்த தீபாவளி நேரங்களில் போய் அவங்களுக்கு கொடுத்து உதவுகிறார்கள் என்று சொன்னால் வீட்டிற்கு அழைத்து வந்து விருந்து கொடுத்தால் உணவாகும். வீட்டிற்கு அழைத்து வந்து விருந்து கொடுத்தால் உணவாகும். கேட்ட பின் கொடுத்தால் பிச்சையாகும். இருக்கும் இடம் தேடி சென்று கொடுத்தால் தர்மமாகும். யாரென தெரியாமலே கொடுத்தால் அதுதான் தானமாகும் என்று சொன்னால் தான தர்மங்கள் கூட உயர்ந்திருக்கிறது இன்றைய காலகட்டம் தான் என்று சொல்லி எந்த வகையில் பார்த்தாலும் தித்திக்கும் தீபாவளி. நீங்க வேணா வெறும் பேச்சுக்காக பகடைக்காக வேணா சொல்லிக்கலாம். அந்த காலத்துல உண்மையான தீபாவளி என்று சொன்னால் இன்றைய தலைமுறை கொண்டாடுகிற இன்றைய தீபாவளி தான் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தித்திக்கும் தீபாவளி நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். எப்படி காலம் மாறி இருக்கிறது, புடவையிலேருந்து சூடிதார் மாறின மாதிரி காலமே எப்படி மாறி இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக படம் பிடிச்சாங்க. ரொம்ப அருமையாக இன்றைய சூழ்நிலையை சொன்னாங்க. கடைசியாக ஒரு பாயிண்ட், ரொம்ப அழகான பாயிண்ட். முன்னெல்லாம் தீபாவளி அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டை பற்றி மட்டும்தான் நம்ம கவலைப்பட்டோம். இப்போ சிவானந்த குருகுலத்தில் தீபாவளி நடக்குதா, உதவும் கரங்களில் தீபாவளி நடக்குதா, கருணை இல்லங்களில் தீபாவளி நடக்குதான்னு சமூகமே கொண்டாடி கொண்டு இருக்கிற தீபாவளியை நாம் மறக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப அருமையாக நினைவூட்டினாங்க. நம்மோடு கூட பிறந்த உயிர்கள் எங்கே இருந்தாலும் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பண்பு இன்றைக்கு வளர்ந்துருக்கிறது என்பதை ரொம்ப அழகாக அவங்க சுட்டி காட்டினாங்க. அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்து, பாராட்டு. அன்று என்பதில் எடுத்து சொல்வதற்கு சகோதரியார் சுசித்ரா அவர்கள் வருகிறார்கள். எங்கள் நடுவர் ஐயா ஆரம்பத்தில் சொன்ன மாத்திரமே செய்த நண்பர்கள், இங்கு வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி.
மற்றவர்கள் வாழ்க்கையில விளக்கேத்தணும்னு சொன்னாரு. நீங்க எல்லாம் அங்கே இருந்தபடி எனக்கு உயர்வை தந்திருக்கின்றீர்கள். முதற்கண் வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும். உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி. ஊரெங்கும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா, உறவாடும் நேரமடா. என்ன இருந்தாலும் பழைய பாட்டு தான். பண்டிகைகளுக்கும் மரபுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தது அந்த காலம். அவ்வளவு ஏன், அவங்க பாடினாங்களே, இந்த காலத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து பாட வேண்டியதானே. 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டு அது. நட்சத்திர ஜன்ன நான் கூட பாடுவேன், லா 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 லா. இப்ப ஏதாவது பாட்டு எடுத்து பாட வேண்டியதானேம்மா. ஏமா 20 வருஷம் முன்னாடி பாடினீங்க? பாட்டுக்கே அந்த காலத்துக்கு தான் போக வேண்டியிருக்கு, அப்புறம் தித்திக்கிறதுக்கு எங்க இந்த காலத்துக்கு வந்தாகிறது. அதே போல ஐயா சொன்னார்கள், அவர்கள் எடுத்த ஒரு பாயிண்ட் சொல்லும் பொழுது, இன்றைய காலத்துல சிவானந்த குருகுலங்கள் அந்த மாதிரி இடத்துக்கு நாங்க செய்யணும்னு நினைக்கிறோன்னு. அந்த காலத்துல அதை நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு எப்படி இருக்கு, உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? முதியோர் இல்லம். முதியோர் இல்லம்னு சொல்லிடக்கூடாது, ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. சகல வசதிகளோடு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில அப்பா அம்மா இருக்காங்க. தீபாவளிக்கு யாராவது வராங்களா? இல்ல சார், அவங்க இருந்த இடத்துல இருந்து ஸ்கைப்ல தீபாவளி கொண்டாடுவோம். ஸ்கைப்ல தீபாவளி கொண்டாடுபவர்களுக்கு இந்த பண்டிகையின் அருமை எப்படி தெரியும்? ஒரு வாரம் முன்னாடியே குதூகலம் வந்துடும். ஒரு வாரம் முன்னாடி அந்த ஷாப்பிங்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயமும், இந்த பட்டாசு வாங்கிட்டு வருவாங்க. அப்ப அந்த பட்டாசை திறக்கும் போது எங்களுக்குள்ள வர ஒரு மகிழ்ச்சி, அந்த வாசனை இருக்கே, அதுவே அலாதிங்க. இன்னைக்கு எல்லாம் ஈ வெடின்றாங்க. ஆமா, ஈ மாதிரி சத்தமே வராது, எலக்ட்ரிக் வெடி. ஆனா நாங்க வெடிச்சது என்ஜாய்மெண்ட் வெடிங்க. மகிழ்ச்சி அங்கத்தான் இருந்தது. பெரிய பெரிய அடுக்கு நிறைய 10 பேருக்கு 15 பேருக்கு 50 பேருக்கு செஞ்சாங்க அன்னைக்கு. ஆனா ஒரு சின்ன முகசுளிப்பு கூட இருக்காது, மகிழ்ச்சியோட அவங்க எத்தனையோ செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு, தீபாவளி லேகியம் வேணும்னா கூட செய்யறதுக்கு முதல்ல தெரியுமான்னு தெரியல. அப்படி இல்லைன்னா என்ன, செய்யறதுக்கு தெரியலன்னா என்ன சார், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா எல்லாம் கிடைக்கும். சூரியோதயத்துக்கு முன்னாடி பல்லு தேக்கிறதுக்கு முன்னாடி பாட்டி ரெடியா உட்காந்துருப்பாங்க, மிளகு போட்டு எண்ணெயை காய்ச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கை எண்ணெயை தலையில வச்சு நீடோழி நல்லா இருக்கணும் குழந்தைன்னு சொல்லி அவங்க அந்த எண்ணெயை வச்சு விடுற அந்த சுகம் இருக்கே, இதெல்லாம் தினம் நடக்க கூடாதான்னு இருக்குங்க. தினம் நடந்தா அதுக்கு வேல்யூ கிடையாது. எப்பயாவது ஒரு தரம் அரிதாக நடப்பதற்கு தாங்க எப்பொழுதுமே வேல்யூ ஜாஸ்தி. 30 நாள் தீபாவளி கொண்டாடுறதுல எதுக்குங்க தீபாவளி? அதுவும் ஒரு நாளாகத்தானே இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தனித்துவமா என்ன பண்றோம் அப்படிங்கிறதுல தானே. அதே போல தீபாவளினா மறக்க முடியாதது என்ன, சினிமா. சினிமா பார்க்கணும். அன்னைக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இது எப்போ ஆரம்பிச்சது தெரியுமா? இந்த தீபாவளி படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புரட்சி திரைப்படம் பராசக்தின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் அது ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து தீபாவளியில படங்கள் ரிலீஸ் பண்ணினா அது நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தாப்புல ஊட்டி வரை உறவு ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. சிந்தும் தேன் துளி இதழ்களினோரம் சென்றேன் ஆயிரம் நினைவுகளோடும் பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேனின்றது வீடு தேடி வந்தது. அப்படி இன்னும் கொஞ்சம் வந்தா தளபதி ராக்கம்மா கையத்தட்டு, புது ராகத்தில் மெட்டுக்கட்டு. இந்த பாருங்க, அங்கேருந்து மியூசிக் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு மனசுல பதிஞ்சிருக்கு பாருங்க. சரி, இப்படியெல்லாம் வந்திருக்கே இந்த காலத்து தீபாவளி ரிலீஸ் பாட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். கூகுள் பண்ணி பார்த்தேன். உலகத்துல இவன் போல ஒரு கிறுக்கனும் பிறந்ததில்ல. சிரிச்சுட்டு ஆடுவார், கிறுக்கன்னு திட்டினோடனே ஹீன்னு ஆடிட்டு இருப்பாரு. வீட்டில் போய் சொல்லி பாருங்க வீட்டுக்காரரை கிறுக்கு அப்படின்ட்டு. ஆட்டம் ஆடிடுவார்ல, சினிமாவில் மட்டும் சரியா இருக்கும். ஆனால் அந்த காலம் எவ்வளவு அழகா இருந்திருக்கு. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு. அப்போ தித்திப்புங்கிறது எங்க இதுல இருக்குன்னு எனக்கு தெரியல. கடைசியா நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்டேட்டஸ் பார்க்காம கொண்டாடியது அந்த காலம், ஸ்டேட்டஸ் போடுவதற்காக கொண்டாடுவது இந்த காலம். பணத்தை பார்ப்போம், டயத்தை பார்க்க மாட்டோம். அன்று இப்போ டயத்தை பார்த்தே தீரணும். காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம், டாக்டர் அப்பாயின்மெண்ட் மாதிரி. சோஷியல் மீடியால ஷேரிங் மட்டும்தான். படம் பார்த்து மகிழ்ந்தது அந்த காலம், படம் காட்டி மகிழ்வது இந்த காலம்.
இஞ்சி போட்டு லேகியம் செய்தது அந்த காலம், கஞ்சியை கூட ஆன்லைனில் ஆர்டர் செய்வது இந்த காலம். அப்படி இருக்கும் பொழுது இந்த காலம் தித்திப்பாக இருக்க முடியுமா என்று தெரியவில்லை. காலத்தால் அழிக்க முடியாத காவியமாக அன்றைய தீபாவளிகளே இருந்தது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பட்டி மண்டபத்தில் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை. அது ஒரு பெரிய பாராட்ட வேண்டிய ஒன்று. அந்த காலத்து தீபாவளி ரிலீஸ் படங்களில் இருக்கிற பாடல்களை எவ்வளோ அழகாக பாடினாங்க. அந்த மாதிரியான ஒரு பகுதி அவங்க தனியாக, அது உங்களை மாதிரி பாடுகிறவர்களால் தான் அந்த இடத்த எடுத்து பேச முடியும். அது ரொம்ப வெற்றிகரமாக பண்ணீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்து, பாராட்டு. ரொம்ப அருமையாக பண்ணீங்க. பாட்டி எண்ணெய் தேய்ச்சி விடுற போது அவள் ஒரு வாழ்த்து சொல்வா. அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் இல்லையா, அதெல்லாம் வாழ்க்கையில் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். இப்போ பாட்டி தான் நாடு கடத்தப்பட்டவர்கள். பாட்டியெல்லாம் எங்கே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, 6 மாதம் அமெரிக்காவில் போய் அங்கே வேலை செஞ்சுட்டு திருப்பி இங்கே வரணும். 6 மாதம் மகளுக்கு அங்கே உதவி செஞ்சுட்டு திரும்பி இங்கே வரணும். அப்புறம் ஐயா போவார், அப்புறம் திரும்ப வரணும். விசா 6 மாதத்துக்கு கொடுக்கறதுனால போய் அந்த எடுபடி வேலையை பார்த்துட்டு வரணும். அவ்வளோதான் முடியும். இந்த மாதிரியான இன்றைய சூழ்நிலை இருக்கிற போது அன்றுதான் நமக்கு மகிழ்ச்சி தருகிற நாள் என்பதை ரொம்ப இனிமையாக பாடி நிரூபித்தார்கள். அதெல்லாம் இல்லைங்க, இன்றுதான் என்று சொல்வதற்கு ஆணித்தரமாக சொல்றதுக்கு புலவர் சாந்தாமணி அவர்கள் வருகிறார். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மாடி மேலே மாடி கட்டி வாழ்கிறவங்க வரைக்கும், இன்னைக்கு ஓலக்குடிசையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் வரைக்கும் புத்தாடை உடுத்து தீபாவளியை கொண்டாடி மகிழக்கூடிய இந்த தீபாவளி நல்ல நாளிலே உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜி தமிழ் நேயர்களுக்கு தித்திக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள். தித்திக்கும் தீபாவளி அன்றா இன்றான்னு தான் கேள்விங்க. அன்றைக்கு இன்றைக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தாங்க. வறுமையில தீபாவளி கொண்டாடியது அன்று, பெருமையில தீபாவளி கொண்டாடுவது இன்று. அன்னைக்கு நகை நட்டெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சு தீபாவளி கொண்டாடினாங்க. இன்னைக்கு புதிதா நகைகளை வாங்கி தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு படித்தவங்கெல்லாம் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, படிக்காதவங்க நைட்டி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. விதவிதமாக புதிதாக வாங்கி தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கிறோம். எவ்வளவு தித்திப்புங்க மகிழ்ச்சி தீபாவளி. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அன்றுன்னு. நான் எனக்கு முன்னால் பேசி என்னுடைய சகோதரியை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். எங்கள் அணித்தலைவர் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போனார். ஏமா, அன்னைக்கெல்லாம் பெண்களால் தீபாவளி கொண்டாட முடிஞ்சுதா? ஆண்கள் கொண்டாடுவாங்க, கையில் அப்பா ஊதுவத்தி எடுத்துக்குவார், வெளியில் போய் பிள்ளைகள் அப்படி வெடி இப்படி வெடின்னு அவர் கைடு பண்ணிட்டு இருப்பார். ஆனால் பெண்கள் ஒரு வாரத்துக்கு முன்னே வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணி வலிச்சு, 3 நாளைக்கு முன்னால் முறுக்கு சுட்டு, 2 நாளைக்கு முன்னால் அதிரசம் சுட்டு, தீபாவளி அன்னைக்கு சொல்லவே வேண்டாங்க. காலையில் காக்காய்க்கு சோறு வைக்கிறதுலேருந்து மாமியாளுக்கு சோறு வைக்கிற வரைக்கும் ரெண்டையும் ஒன்னா சொல்லணுமா? மாமியாருக்கு சோறு வைக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அக்கடான்னு திரும்பி பார்த்தா தீபாவளி முடிஞ்சிருங்க. ஆசையா வாங்கின அந்த புடவையை கட்டாமலே பெண்களுக்கு தீபாவளி முடிந்தது அன்று. அது அந்த புடவை எப்படி வாங்கியிருப்போம். நான்லாம் தீபாவளிக்கு புடவை எடுக்க கடைக்கு போவேன். எனக்கு 6000க்கு பட்டு புடவை அன்னைக்கே. என் மாமியாளுக்கு 600 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டு வருவேன். எப்படி 6000க்கு வாங்கினா அந்த அம்மா ஏதோ ஒன்று சொல்லு. அதனால வெளியில் வந்ததையும் 6000 ரூபா பில் எடுத்து 600 ரூபா சீலையில் ஒட்டுவேன். 600 ரூபா பில் எடுத்து 6000 ரூபா சீலையில் ஒட்டி கொண்டு வந்த அத்தை, உங்களுக்கு 6000 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கியிருக்கேன். அந்த அம்மா வாங்கி மேலையும் கீழையும் வாக்கப்பட்டு வந்த 2 வருஷத்திலேயே எனக்கு இத்தனை யோசனைனா, 20 வருஷமா அந்த வீட்டில் அந்த அம்மா குப்பை கொட்டிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு எத்தனை யோசனை இருக்கு. உடனே அது சாந்தி, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து 4 நல்லது கெட்டதுக்கெல்லாம் நீ தான் போற, நான் போறதில்ல. வீட்டில் இருக்கிற சிரிக்கி மவளுக்கு எதுக்கு 6000 ரூபா புடவை? இந்தா இதை நீ வச்சுக்கோ, கொண்டா வாங்கிக்கு. இது அந்த காலம். இந்த சூதுவாதெல்லாம் எங்களுக்கு தெரியாம நாங்களும் எவ்வளோ வருஷம் இருந்துட்டோம். இளிச்சவாயனாவே வாழ்ந்துட்டு போயிட்டோம். எனக்கு சகோதரியே ஒன்று சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் அதில் பாடியெல்லாம் காமிச்சாங்க. நடுவர் அவர்களே, எங்கள் அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேங்க. ஹரிதாஸ்னு ஒரு படமா ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு, 3 தீபாவளிக்கு ஓடிச்சா. அப்போ
3 வருஷமா ஒரே படத்தை பார்த்துட்டு இருந்த கூட்டம் அந்த கூட்டம். ஆனா இன்னைக்கு சுட சுட பொன்னியின் செல்வம் பார்த்துட்டு தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இப்ப பல வருஷமா ஒரே படத்தை பார்க்கறது தித்திக்கும் தீபாவளியா, ஒரே நாள்ல பல படங்களை பார்த்து கொண்டாடுறது தித்திக்கும் தீபாவளியா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தலை தீபாவளின்னு ஒன்று வருது, இல்லை மாப்பிள்ளை முறுக்குன்னு ஒன்று இருக்குதுங்க. நீங்கள் அந்த காலத்தில் 2-3 பிள்ளைய பெற்றவனோட பாடு அதோ கதிங்க. அன்னைக்கு ஒரே ஒரு பாத்ரூம்பு தான் இருக்குது வீட்டில். 3 மாப்பிள்ளை அந்த வீட்டில் இருப்பார். இப்போ மாமனார் வாடு திண்டாட்டம். எந்த மாப்பிள்ளைய முதல்ல எண்ணெய் வைக்க சொல்கிறது, எந்த மாப்பிள்ளைய முதல்ல குளிக்க சொல்கிறது, எந்த மாப்பிள்ளைய சொன்னாலும் முறுக்கிட்டு நிற்பாங்க. ஏன் அவன் தான் வசதியோ, நான் வசதி இல்லையோ? வருங்க சண்டை. மனைவி கிட்ட காட்டுவாங்க அந்த கோபத்தை. இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன், வா வான்னு கூப்பிட்டு வந்து இப்போ நான் அவமானப்படணுமா, என்னை அவமானப்படுத்தோன்னே கூட்டிகிட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க. இப்போ ஒவ்வொரு பெண்களும் நினைப்பாங்க அன்னைக்கு, அப்பா கணவரமாத்மா பறந்தாமா, ஏன் அந்த நரகாசுரனை கொன்னேன்? மண்ணை சுட்டுருக்கலாம் இல்லையா, மண்ணை சுட்டுருக்கலாம் இல்லையா? இந்த மாப்பிள்ளை நரகாசுரம் பண்ற அளப்பறைக்கு அந்த நரகாசுரம் பண்ற கொடுமையே மேலுன்னு சொல்லி பெண்கள் நினைத்த காலம் அந்த காலங்க. ஆனா இன்னைக்கு மாப்பிள்ளை பலகார கடைக்கு போறாரு, பலவிதமான முறுக்கு வாங்குறாரு, பலகாரத்தை வாங்கிட்டு வர்றாரு, கொண்டு வந்து மாமியா மாமனார் வீட்டில் கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதைத்தாங்க நாங்கள் தித்திக்கும் தீபாவளின்னு சொல்கிறா. என் சகோதரி வேற ஒன்று சொன்னாங்க, கூட்டு குடும்பம் என்று சிதைந்து போய்விட்டது. அன்னைக்கு எப்படி கூட்டு குடும்பமா கொண்டாடி மகிழ்ந்தார்கள், நாங்கள் மறுக்கல. ஆனால் கூட்டு குடும்பமா உறவுகள் இருந்துச்சு, வீட்டுக்குள்ள ஒற்றுமையா இருந்தாங்களாமா, உறவுகள் ஒன்னா குடும்பத்தில் இருந்துச்சு. மனசு வேறுபட்டு இருந்ததுங்க. ஏன்னா ஒரு வருஷம் கூடி ஒரே முகத்தை பார்த்துட்டு இருந்தா சண்டை வராம இருக்குமா? சண்டை சச்சரவுங்க, வீட்டுக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லாம நவகிரகங்களாட்ட வாழ்ந்த கூட்டு குடும்பம் அன்னைக்கு. உங்க பாட்டை நான் ஏத்துக்கிறேன், அருமையான பாட்டுத்த. இப்போ பொருளாதாரத்தினுடைய அடிப்படையே என்னங்க? திட்டமிடுதல். அந்த காலத்துல திட்டமிடாமத்தான் 10-15 குழந்தை பெற்றாங்க. இப்போ 10-15 குழந்தைக்கு தீபாவளி அன்னைக்கு துணி எடுக்கணும். கற்பனை பண்ணி பாருங்க. அதுகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்கணும். எங்க டப்பு இல்லாத குடும்பத்துல யோசிச்சு பாருங்க. அப்புறம் எங்க உன்னை கண்டு நான் ஆட, உன்னை கண்டு நான் வாட, என்னை கண்டு நீ வாட, உல்லாசம் இல்லாத தீபாவளின்னு தாங்க அன்னைக்கு கொண்டாடிட்டு இருந்தாங்க. நடுவர் அவர்களே, மகிழ்ச்சியை நாங்க அன்னைக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாமே அன்னைக்கு இருக்கிற துன்ப சூழல அவங்க மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. எப்படி மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி படுத்தணுமோ அதுபோல நாங்களும் மகிழ்ச்சியா இருந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சி படுத்திட்டு, உங்க காலம் மாதிரி அப்படியே உட்கார்ந்து வாங்கினதுக்கெல்லாம் வட்டியை போட்டு, வாயெல்லாம் வெத்தலைவாக்க போட்டு, அப்புறம் வயசானதெல்லாம் ஒன்னா உட்கார்ந்து பேச்ச போட்டு இருந்த காலம் உங்க காலம். இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி ஒரு நாள் இருந்தாலும் அந்த ஒரு நாளையும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருப்பதுதான் இன்றைய காலம் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு காட்சி நம்முடைய மனதில் உருக்கமாக பதியும்படியாக அவங்க சொன்னாங்க. ஒரு காலத்தில் எல்லாம் கூட்டு குடும்பம் இருந்தோம், ஆனால் உள்ள எவ்வளோ இடைவெளி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. உண்மைங்க. அதாவது 3 மருமக இருப்பா, அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக உள்ள ஒரு ரூமில் போய் தன்னுடைய கணவனுக்கு குழம்புல மீன் துண்டோ காய்கறியோ அதிகமாக இருக்கணும்னு எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுக்குவா. அதை இன்னொருத்தி போய் பார்த்து எடுத்துகிட்டு வெளியே வருவா. அவள் ரூமில் அது இருக்குது அப்படின்னு அதை எடுத்துகிட்டு வருவா. ஒரு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு கூட்டு குடும்பமாக இருக்குமே ஒழிய உள்ளுக்குள்ளே அது ஒரு உடைப்பட்ட மனங்களோடு வெளியில் ஒரு கூட்டு குடும்பமாக காட்சி அளிக்கும். அந்த கோணத்தை ரொம்ப அழகாக அவங்க படம் பிடிச்சு காமிச்சாங்க. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்து, பாராட்டு. ரொம்ப அருமையாக பேசினார்கள், அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அடுத்து நம்முடைய மோகனசுந்தரம் அவர்கள், உண்மையிலேயே நம்முடைய மகிழ்ச்சி தித்திக்கும் தீபாவளி அன்று என்பதை எடுத்துரைப்பதற்கு நகைச்சுவை நயகரா அருமை தம்பி மோகனசுந்தரம் அவர்கள் வருகிறார்கள். நான் என்றும் வணங்கி மகிழும் நடுவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, அவையோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் தீபாவளி வாழ்த்துக்களும். எனக்கு முன்னால் என் மூத்த சகோதரி சாந்தாமணி அவர்கள் பேசுகிறாங்க. ஒரு நிமிஷம் பயந்து இருந்தேன்.
அவருடைய பண்ண நான் சொல்கிறேன் 40-50 வருஷம் கழிச்சு இன்றைக்கும் மேலத்தெரு குமார் இருக்காரா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவர் பேரை ஞாபகம் வச்சுருக்கீங்க பாருங்கள், அதுதான் தித்திக்கிற தீபாவளின்றது தான் எங்களுடைய பொறுப்பு சார். ரொம்ப எந்த பண்டிகையாக இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் கொண்டாடின மகிழ்ச்சி இந்த காலத்தில் கண்டிப்பாக இல்லை. அந்த காலத்தில் பண்டிகையாக கொண்டாடப்பட்டது, இந்த காலத்தில் பண்டிகை பகட்டுக்காக கொண்டாடப்படுகிறது. அதுதான் உண்மை சார். ஒரு காலத்தில் என்னைக்கு தீபாவளி வருதுன்னு சந்தோஷமாக இருந்தோம் சார். ஆனால் இன்றைக்கி ஏண்டா தீபாவளி வருதுன்னு வருத்தமாக இருக்கிறோம். தீபாவளிக்கு என்ன செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம், இப்போ செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தவிச்சுன்னு இருக்கோம். இதுதான் உண்மையான தீபாவளியுடைய சங்கடங்கள் சார். எங்கேயாவது பண்டிகையை வச்சு ஏமாத்துறதுன்னு அந்த காலத்தில் உண்டா? இன்றைக்கி உண்டு. தீபாவளி சீட்டு கட்டி ஓட்டம் 1.5 கோடி தம்பதியை தேடுகிறது இருக்கா? என் வீட்டில் நடந்து இருக்குதுங்க. அது மகிழ்ச்சியா சார்? போன தீபாவளி முடிஞ்சு 2வது நாள் ஒய்ஃபு காஃபி எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. சூடு கரெக்டாக இருக்கா பாருங்க. நான் ஆச்சரியமாயிடுச்சு. அந்த மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. வச்சுட்டு போயிடுவாங்க. என்ன சூடாக இருக்குது அப்படின்னு கேட்டால் உள்ளேருந்து குரல் வரும், ஆற்றி குடிங்க அப்படின்னு. இன்னும் ஆறி இருக்குன்னா வச்ச உடனே குடிச்சிருக்கணும்னு வாங்க. ஆனால் இப்போ பார்க்குறேன் நின்று நிதானமாக சூடு சரியாக இருக்கான்னா மூஞ்சி பார்த்தங்க, ஆச்சரியமாயிடுச்சு. இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆன முதல் வாரத்தில் ஒரு மரியாதை காமிப்பாங்க தெரியுமா? அந்த மரியாதை, அந்த பவ்யம், அந்த அடக்கம். ரொம்ப குளிர்ந்துட்டேன். என்னம்மா அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் மாதம் வீட்டுக்கு கொடுக்குற காசில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி, அது மிச்சம் இல்லை, ஆட்டையை போட்டுது. நானே நிறைய வாட்டி மாத கட்சியில் கேட்டிருக்கேன் சார், எதோ காசு இருந்தால் கொடுன்னு. நீங்கள் கொடுக்குறதே பத்தலைன்னு இருக்கா. இப்போ அது மிச்சம்ன்றா. மிச்சம் பண்ணி நானும் பக்கத்து வீட்டு அக்காவும் சீட்டு தீபாவளி சீட்டு கட்டணும். அந்த ஆள் நேற்று ஓடிட்டான். அதான் மரியாதை, அதுக்கு தான் மரியாதை. எவ்வளோ கட்டினேன்ன? கடைசி சீட்டு எடுக்கலான்னு 90,000 ரூபாய் வரையும் கட்டியிருக்கேன். இப்போ என்னென்ன ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, அந்த பழைய மரியாதை வந்துடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் தயவு செஞ்சு கமிஷனர் ஆஃபீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு போனேன். அங்கே பார்த்தா நம்மளை மாதிரியே 50 பலியாடு க்யூவில் நிற்கிது. உள்ளேருந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வெளில வந்தார். அவருக்கு என்ன தெரியுது. கிட்ட வந்து, சார் நீங்கள் கூடவா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் இல்லைங்க, என் ஒய்ஃபுன்னு. அவர் உடனே ஒய்ஃபை கண்ட்ரோலில் வைக்கிறது இல்லையா அப்படின்னாரு. ஏதோ அவர் ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்ச மாதிரி. யார் வீட்டில் ஒய்ஃபு கண்ட்ரோலில் இருக்குது சார்? இந்த மாதிரி ஏமாத்துகிற தன்மை அந்த காலத்தில் இல்லவே இல்லை. எல்லாமே மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு போகணும் சார். உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இது. எல்லாரும் இப்போ என்னமோ இந்த காலத்தில் எல்லாருமே பணக்காரன்ற மாதிரி பேசுகிறாங்க. இல்லைங்க, இப்பவும் ஏழைங்க இருக்காங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க இப்பவும் இருக்காங்க. பண்டிகை கொண்டாடுறதுக்கு சிரமப்படுறவங்க இப்பவும் இருக்காங்க. நான் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க. சில எம்என்சி கம்பெனியில் லீவே கிடையாதுங்க தீபாவளிக்கு. அவன் எந்த நாட்டுக்கு வேலை செய்கிறானோ அந்த நாட்டு லீவு தான் அவனுக்கு. கிறிஸ்மஸ் ஜனவரி 1, ஜூலை 4 அந்த மாதிரி தான். இவன் தீபாவளிக்கு கேட்குறான், போய் லீவு வேணும்னு. மெயில் அனுப்பு. தீபாவளின்னா என்னன்னு அவனுக்கு தெரியாது, நீ மெயில் அனுப்புனா. தீபாவளிக்கு இவன் நான் மெயில் அனுப்புவான். லார்டு கிருஷ்ணா கில்டு நரகாசுரா, ஐ வாண்ட் செலிப்ரேட் அப்படின்னு அனுப்பிச்சிட்டான். அவனுக்கு அது தெரியாதுல்ல. அவன் திருப்பி அனுப்பிச்சான், நோ லீவ் சேங்ஷன், மர்டருக்கெல்லாம் லீவு கிடையாதுன்ட்டு விட்டான். நான்லாம் தீபாவளி உண்மையிலே சாமி கும்பிடுவாங்க. கிருஷ்ணா திரும்பி நீ கண்டிப்பாக வரணும். அன்றைக்கி ஒரே ஒரு நரகாசுரன், இன்றைக்கி தெருவுக்கு 30 பேர் இருக்கான். என் ஆஃபீஸில் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் இருக்கான். ஆனால் எல்லா நரகாசுரனும் மேனேஜராகவே இருக்கான். இவங்க பட்சணத்தை பற்றி பேசுனாங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, அன்னபாரதி சொன்னாங்க, அதிரசத்தில் நூல் வருதுன்னு. வரவே வராது. இந்த உலகத்திலே சிறந்த பட்சணம் அதிரசம் தான். அது செய்ய தெரிஞ்சவங்க செய்யணும், அதுதான் பிரச்சனை. அன்றைக்கி என் ஒய்ஃபு காலங்காலையில் தட்டில் ஏதோ எடுத்துன்னு வந்து வச்சா உருண்டையா. பார்த்த உடனே சொன்னேன், அம்மா தீபாவளியிலேயும் கட்சியாக தான் சாப்பிட்ணுன்னு. கிண்டலுங்க, உங்களுக்கு இதான் ஸ்வீட்டுன்னா. என்ன ஸ்வீட்டுன்னா? குலாப் ஜாமுன்னா. அதாவது எது வாங்கினாலும் குலாப் ஜாமுன் பேக்கெட் ஃப்ரீன்ற. அதுக்கு முதல்ல ஒரு அரசாங்கம் ஒரு தடை உத்தரவு போடணும் சார். இந்த பாதி பண்டிகையை குலாப் ஜாமுனே நாசம் பண்ணிடுது. தொல்லை தாங்க முடியல சார். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் சார், உண்மையிலே சொல்கிறேன், உண்மையே சங்கடம். உங்களுக்கு புரியல. அந்த காலத்தில் இருந்த மாதிரி தெருவில் புடவைக்காரன் வருவான் சார். அவன் பேரே புடவைக்காரர் தான், பேர் தெரியாது, புடவைக்காரர் தான் அவர் பேர். வசதிக்கு ஏற்ற மாதிரி பிரிவு எடுத்துன்னு வருவான். வீட்டில் இருக்கிறவங்க வேண்டதை எடுத்துப்பாங்க, சந்தோஷமாக இருந்தோம்.
இப்போது கடைக்கு போனாலும் ஏமாத்தல், ஆன்லைனில் இன்னும் மோசம். ஒரு பண்டிகைக்கு என் ஒய்ஃபு ஆன்லைனில் தான் அடம் முடிச்சா, ஒரு கேட்லாக் வேறு காமிச்சா. அந்த கேட்லாகிற அம்மாவுக்கு அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருந்ததுங்க. அது யோசிக்க வேணாம், இந்த பொண்ணு மிஸ் இண்டியா இதை போட்டுக்குது, நல்லா இருக்கு, நமக்கு நல்லா இருக்குமா? ஆர்டர் பண்ணிட்டா. பண்ணுறவ என் செல்ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு சொன்னால் மத்தியானத்தில் ஒரு வேலை வரும், நம்ம வீட்டு காலிங் பெல் வேலை செய்யலை, நான் 2வது ஃப்ளோரில் இருக்கேன், காலிங் பெல் வேலை செய்யலை, நீங்கள் மத்தியானத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குவீங்க, இன்றைக்கி இந்த 2 நாள் தூங்காதீங்கன்ட்டான். அதுக்கப்புறம் காலிங் பெல் வேலை செய்யலை, அவன் வந்துட்டு இல்லைன்ட்டு போயிடறான், கொஞ்சம் வாசல்லையே இருங்கன்னா. சார் சொந்த வீட்டிலே வாட்ச்மேனாக போயிடுங்க. இதில் என்ன பயம்னா மிஸ் ஆகிட போகுதுன்னு நான் கீழே இருக்கிற ஒரிஜினல் வாட்ச்மேன்கிட்ட சொன்னேன், யாராவது வந்தால் மேலே அனுப்பிட்டு. அவன் தொடவை விற்கிறவன், தொப்பி விற்கிறவன் எல்லாரையும் வேலை. சார் உங்களை வந்தால் சார் கூப்பிட்டாரு, உங்களை வந்தால் சார் கூப்பிட்டாருன்னு அவன் மேலே வந்துட்டான். நான் சொல்லி என்ன யோ கீழே செக்யூரிட்டி சொல்லி தான் நான் வந்து நீ கூப்பிட்டியாமேன்றான். இவ்வளோ தூரம் வந்துட்டு ஏதாவது வாங்கிடுனா, ஒரு தொடப்பம், ஒரு முறம் எல்லாம் வாங்கி வச்சேன். கட்சியில் நம்மால் வந்தான் குரியர், இவ்வளோ பெரிய பாக்ஸு சார், ஒரு சுடிதார் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு, ஏதோ ஸ்பாஞ்சு போட்டு அமுச்சிருப்பானுன்னு ஒய்ஃப்கிட்ட கொடுத்தேன். நான் கொஞ்சம் போட்டு பார்த்துக்குவாண்ணா, போட்டு பார்த்துக்கோ அப்படின்னு. உள்ளே போய் கதவை சாத்தினான். 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, 30 நிமிஷம் ஆச்சு. சார் 1 hour ஆச்சு. பயந்துட்டேன், ஏதாவது ஆயிடுச்சா, ஏதோ நல்லதோ கெட்டதோ தெரிஞ்சுக்கணும்ல. போய் கதவை தட்டுறேன், உண்டு. ஐயோ என்ன. அப்புறம் திறந்து பார்த்தா சார் எவனோ சர்க்கஸ் கூடாரன் டென்ட்டில் அதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கான். அதை இவங்க அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் அப்போவே சொன்னேன்லன்னு, நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போதே வாயை வச்சுக்கன்றா என்ன. இதுதான் இன்றைக்கி நிலைமை. உண்மையிலேயே என்ன கஷ்டம். எல்லாம் தலை தீபாவளி பற்றி பேசுனீங்க சார். அந்த காலத்து தலை தீபாவளி மாதிரி இப்போ வரவே வராதுங்க. எல்லாம் மரியாதை இருந்தது. மாப்பிள்ளைக்கு 4 நாள் முன்னாலேயே கூப்பிடுவாங்க சார். போனால் மாமியார் குனிஞ்சி, மாப்பிள்ளை தலைக்கறி சாப்பிடுவீங்களா, குடல் கறி சாப்பிடுவீங்களா, எல்லாம் சாப்பிடுவாங்க. அதுக்கு தான் 4 நாள் முன்னால் வந்தேன். போடுங்க. மாமியார் சமையல் ரூம்லேருந்து வெளியே வராது. எது வேணாலும் அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லி அனுப்போம், மாப்பிள்ளைக்கு இது கொடு அது கொடுன்னு. மாமனார் ரொம்ப டீசெண்டாக இருப்பார், ரொம்ப மரியாதையாக இருப்பார். நம்ம உட்காந்தா சோஃபாலேருந்து அவர் இருந்துப்பார், உட்காருங்க மாமானுவோம். இப்போ அந்த மரியாதைலாம் இல்லை சார். அப்போல்லாம் மாமியாருங்க மாப்பிள்ளை பேரே சொல்ல மாட்டாங்க சார். அந்த மரியாதை மாப்பிள்ளை அப்படின்னு, குடும்பமே மாப்பிள்ளைன்னும், அந்த மரியாதை போயிடுச்சு. இப்போல்லாம் மாமியாருங்க மரும்புள்ளையே பேர் சொல்லியே கூப்பிட்றாங்க. காலிங் பெல் அடிச்சு பையன் போகிறான், மாப்பிள்ளை ரமேஷ் என்ன இன்றைக்கி வந்துட்ட, தலை தீபாவளிக்கு போயிருக்கான், நீ தீபாவளிக்கு மார்னிங் வரேன்னு தானே சரண்யா சொன்னா. சரண்யா அவங்க பொண்ணு இப்போவே வந்துட்டா ஓகேவா அப்படின்ட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த ஸ்விக்கி கர்மாந்தரத்தை அவன் என்ன வரத்துலேயே சாப்பிட்ருப்பான். எதுக்கு உன் வீட்டுக்கு வந்தான், என்னது எதுக்கு, எல்லாம் போச்சு. ஆக மகிழ்ச்சி என்பது உண்மையிலேயே மனசில் இருக்குது. எது உண்மையிலேயே தித்திக்கிற தீபாவளி தெரியுமா? எப்போ நினைச்சாலும் இனிப்பாக இருக்கும், மனசுக்கு சுகமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த காலத்திலே நடந்த தீபாவளி தான் என்றைக்கும் பசுமையாக. எங்கள் அணிலெல்லாம் சொன்னார் பாருங்கள், அந்த சட்டை எடுத்து டெய்லர், அதை இன்றைக்கி நினச்சாலும் மகிழ்ச்சி அறியுது. அதெல்லாம் அன்றுதான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது தித்திக்கும் தீபாவளி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த ஆன்லைனில் சர்க்கஸ் கூடாரம் வந்தது இல்லை, அது எப்படி அவருக்குன்னு ஒரு கற்பனை, ஒரு இமேஜினேஷன். வாழ்க, நல்ல அருமையாக பேசினார். இப்போ நான் 3 செய்தி தீர்ப்புக்குரிய செய்தியாக சொல்லணும். 1, அன்று இன்றுன்னு தலைப்பு போட்டோமே, எது வரைக்கும் அன்று, என்னையிலேருந்து இன்று? முதல் கேள்வி, அன்று அப்படிங்கிறது நேற்றைய தேதியோடு முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு மட்டும்தானா? அப்போ அன்றுங்கிற கால எல்லை என்ன, இன்றுங்கிற கால எல்லை என்ன? நான் ரொம்ப விளக்கம் சொல்ல முடியாது. 7ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுன்னு பேசினா என்னை விட பைத்தியம் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டான். அன்றுக்கும் இன்றுக்கும் கால எல்லை சொன்னா. ஜனவரி 1ஆம் தேதி கேலண்டர் வந்த உடனேயே கேலண்டரை திருப்பி என்னைக்கு தீபாவளி வருது அப்படின்னு கணக்கு பார்ப்போம். உண்மையில ஒன்று சொல்லட்டுமா, அனுபவிப்பதை விட அனுபவிப்பதற்கு ஏங்குவது தான் சுகமானது. அப்படி அந்த தீபாவளியை எதிர்பார்ப்போம். ரொம்ப அழகாக சொன்னாங்க. புது துணி அப்படின்னா அப்போதான் கிடைக்கும். தீபாவளிக்கு ஒன்று கிடைக்கும், பொங்கலுக்கு ஒன்று கிடைக்கும். அப்போ இன்னைக்கு நமக்கு வாழ்க்கை இருக்கா, வீணா போச்சுன்னு அர்த்தமா? இந்த சில சமயத்தில் எல்லாமே நம்ம அன்னைக்குன்னு சொல்றது கூட கோச்சுக்காதீங்க, ஒரு வகை மனநோய். எப்போ பார்த்தாலும் அந்த காலம் பொற்காலம், அந்த காலம் ரொம்ப உயர்ந்த காலம் அப்படின்னு சொல்வது ஒரு வகையான மனநோய். இப்போ கண் முன்னால இருக்கிற நிகழ்காலத்தை இனிமையா அனுபவிக்காம அன்னைக்கு நம்ம நல்லா இருந்தோம்னு சொன்னா
நமக்கு ஏதோ ஒரு வகையில மனசுல ஒரு வருத்தம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். அதை விட இவங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டா, பெண்களும் இப்ப சேர்ந்து கொண்டாடக்கூடியது தீபாவளி. அன்னைக்கு அவங்களுக்கு சிறந்தண்டன மாதிரி அடுப்படையில் அவங்க அப்படியே உட்காந்துருக்கணும், வரிசையா எல்லாம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கணும். பெண்கள் அதை விரும்பினாங்க, தான் உட்காந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. பட் என்ன இருந்தாலும் ஒரேடியா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க அடுப்படையிலேயே வேலை பார்த்துக்கிட்டு, ஆம்பளைங்க மட்டும் டிவி பார்த்துக்கிட்டு, பட்சணத்தை தின்னுக்கிட்டு, அரட்டை அடிச்சுக்கிட்டு, வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு ஜாலியாக எல்லாம் இருந்தது. ஆனால் பெண்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே. இன்னைக்கு எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அதே மாதிரி இப்போ கூட்டு குடும்பம் நம்ம சொன்னால் கூட, தனித்தனியாக இருந்தால் கூட தீபாவளி அன்னைக்கு மட்டும் மீட் பண்ணுறோம். அதுக்கு முதல் நாள் நைட் வந்து சேருவாங்க. அன்னைக்கு எல்லாரும் காலையில் பேசுவாங்க. அடுத்த நாள் லீவு கிடைச்சா சேர்ந்தாப்புல இருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் எல்லாரும் அவங்கவுங்க அப்படியே பஞ்சா பறந்து போய் ஒவ்வொருத்தரும் ஊருக்கு போயிடுவாங்க. அந்த ஒரு 3 நாள் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆனந்தமும், ஒரு மகிழ்ச்சியும், ஒரு குதூகலமும், ஒரு ஜாலியும், ஒரு விதமான கேலி கிண்டல் மகிழ்ச்சி, அதெல்லாம் விலை மதிப்பற்றது இல்லையா இன்னைக்கு? ஏன்னா 365 நாளும் சேர்ந்து இருக்கிறதுல இல்லாத இன்பம் 3 நாள் சந்திச்சுட்டு பிரிகிற போது வருது இல்லை? அந்த உணர்வை நாம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அதை இந்த தரப்பிலேருந்து மிக அழகாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். இந்த தீர்ப்புக்கு நான் சொல்லணும்னு சொன்னா, நான் அடிக்கடி சொல்றது, ஃபேக்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி ஒரு தீர்ப்பு சொல்றது, அல்லது பிலாசபி, சென்ட்ரல் ஐடியா, தியாலஜி அதை பேஸ் பண்ணி ஒரு தீர்ப்பு சொல்றது. இப்ப எத்தனை வீட்டில் அந்த காலத்துல மகிழ்ச்சியா இருந்தாங்க, எத்தனை வீட்டில் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து, அன்று மகிழ்ச்சியாக இருந்தவர்கள் 448 கோடி, இன்று மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் 48 கோடி, இப்படி புள்ளி விவரத்தை வச்சு, ஃபேக்ட்ஸை வச்சு நான் தீர்ப்பு சொல்ல முடியுமா? வழி இல்லை. நான் பேசிக் பிலாசபியை வச்சு தான் இப்போ தீர்ப்பு சொல்லணும். பேசிக் பிலாசபி என்ன தெரியுங்களா? உங்களுக்கு நிகழ்காலத்தில் நடப்பதை விட நினைவுகளில் மின்னுவதுதான் எப்போதுமே ஆனந்தத்தை தருவது. நான் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பொறுத்துக்கங்க. வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கொஞ்சம் முட்டாளாக இருக்கணும். ரொம்ப அறிவாளி ஆனவன் சந்தோஷமாகவே உலகத்தில் இருக்க முடியாது. ஓரளவு நமக்கு முட்டாள்தனம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. சின்ன வயசுல தான் நமக்கு அந்த முட்டாள்தனம் இருக்குமே ஒழிய, வளர வளர நமக்கு கல்வி வந்து விடுவதாலே மகிழ்ச்சியா நம்மால இருக்கவே முடியறதில்லை. தீபாவளி எத்தனை நாள்னு எண்ணுனது அந்த காலம், தீபாவளிக்கு செலவு எவ்வளவுன்னு எண்ணுறது வயசாக வயசாக இப்ப நாம பண்ற வேலை இல்லையா? அப்ப நம்முடைய சின்ன வயசுல இருக்கக்கூடிய பதிவு இருக்கு இல்லையா, அதுலதான் மகிழ்ச்சி தங்கி இருக்கு. இன்றல்ல, நேற்றல்ல, உலகம் உள்ள வரையில் ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி என்பது அவனுடைய நேற்றில்தான் இருக்க முடியுமே ஒழிய இன்றில் இருப்பது என்பது சாத்தியமில்லை. அப்ப நீங்க கேட்பீங்க, எங்க இந்துல மகிழ்ச்சியே வராதான்? வந்தா நீங்கெல்லாம் ஞானி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். எனவே நமக்கு தித்திக்கும் தீபாவளி நேற்றுதான், அன்றுதான், இன்றாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் ஞானமடைந்தால் தித்திப்பு என்பதே இல்லை என்கிற ஒரு தெளிவும் சேர்ந்து பிறந்து விடுவதால் எப்போதும் தித்திக்கும் தீபாவளி அன்று என்பதை தீர்ப்பாக சொல்லி, அது ஒரு ஹையஸ்ட் பிலாசபி. என்னைக்குமே நம்முடைய பாஸ்ட் அதெல்லாம் ஒரு சுகம் இருக்கும். எனவே வாழ்க்கை தித்தித்த பருவம் இளம் பருவத்தில் இருக்கிற, சரியா சொல்லட்டுமா, நமக்குள் இருந்த குழந்தைத்தனம்தான் தித்திப்பை தந்தது. நமக்கு இப்போது வயதாவதால் குழந்தை பருவம் என்பது நேற்று என்பதால் தித்திக்கும் தீபாவளி அன்று என்பதை தீர்ப்பாக சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.